இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான டீ கடைகள்ல போடுற மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஆப்பசோடா மாவோ அரிசி மாவோ எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்லைங்க. ஒரு சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா சூப்பரா செய்ய போறோம். இதுக்கு நான் காம்பினேஷனா சாம்பார் வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. நான் இப்போ 1.5 கப்பு கடலை மாவு ஆட் பண்ண போறேங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கப்பில் 1 கப் ஒன்று, 1/2 கப் ஒன்று, ஸோ 1.5 கப்பு கடலை மாவு. இதில் பஜ்ஜிக்கு தேவையான அளவு சால்ட்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் உங்களுக்கு வெறும் கலர் தாங்க கொடுக்கும், காரம் இருக்காது. அதனால கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும், காரத்துக்கு தனி மிளகாய் தூளும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இதில் சோடா மாவோ இல்லை அரிசி மாவோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஒரு நாள் புளிச்ச இட்லி மாவு நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. நான் அது ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க. அந்த 1 கப் மாவை நம்ம இப்படி பொறுமையாக ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக ஊற்றிட வேணாம். ஏன்னா இதோட பதம் பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு வருங்க. எண்ணெயும் குடிக்காது. நம்ம இது மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காவை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் இந்த சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த வாழைக்காவோட ஒரு பகுதியை இந்த அளவுக்கு கட் பண்ணிடணுங்க. காம்பு பகுதியிலும் இந்த அளவு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம பஜ்ஜி சுடும்போது ஷேப் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிடணுங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பஜ்ஜி சீவர இதை எடுத்துக்கோங்க. இது நம்ம ரொம்ப தின்னாக வர்றதுக்காக பிளேடு இந்த லெவலில் இருக்குங்க. இதை லேசாக இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டிங்கன்னா நம்ம பஜ்ஜிக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க நல்லா இருக்கும் காய். அதனால லேசாக இப்படி தூக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி செய்யும்போது மேலே இருக்க தோல் வந்துருங்க நமக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி தோல் வந்துடும். அந்த தோலை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜிக்கு சீவிக்கலாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம தோலை எடுத்தாச்சு. இப்போ பொறுமையாக நம்ம சீவனோன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ஷேப்பாக வருங்க. அது மாதிரி பொறுமையாக நம்ம சீவி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையும் நம்ம சீவி வச்சுட்டு இப்போ அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாங்க. இப்போ நான் இது மாதிரி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம சீவி வச்சிருக்க வாழைக்காவை ஒவ்வொன்றா அந்த மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இது மாதிரி ஒரு வாழைக்காவை உள்ளே போட்டு இது மாதிரி நல்லா டிப் பண்ணி மிச்சம் இருக்கிற மாவை இது மாதிரி பண்ணி அப்படியே போட்டுற வேண்டியதாங்க. இந்த அளவுக்கு தாங்க சூடு இருக்கணும் பஜ்ஜி போடும்போது, இல்லைன்னா போட்டதும் கருகிடும். பாருங்க, அதுவே வெந்து மேல உப்பி வரும். அப்படியே பாருங்க, இப்ப அதுவே அழகா எழும்பி வந்துருச்சு. இப்ப அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணலங்க. ஆனால் பஜ்ஜி பாருங்க எவ்வளோ புசு புசுன்னு வருது. ஆனால் நீங்கள் தோசை மாவை ஆட் பண்ணும்போது அது ஒரு நாள் புளிச்ச மாவாக தாங்க இருக்கணும். ரொம்ப புளிச்ச மாவை ஆட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் பஜ்ஜி நல்லா இருக்காது. இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, டீ கடைகளில் நம்ம இப்போ வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்க, எண்ணெய் குடிக்காமல் எவ்வளோ ட்ரையாக
சூப்பராக இருக்கு பாருங்க. சூப்பரான டீ கடை பஜ்ஜி ரெடி. சூப்பராக இருக்குங்க. இது எண்ணெயும் குடிக்கல. இது பாருங்க அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் வந்து சாம்பார் தாங்க காம்பினேஷனாக வச்சிருக்கேன். நீங்கள் சட்னி கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.